அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முருக யுகத்தை பற்றி இந்த உச்சிதமான சமயத்தில் பேசப் போகிறேன். முருக யுகம் ஆரம்பிச்சிருக்கு. முருக பகவான் அவதார பிறவை எடுத்ததோட முருக யுகம் ஆரம்பம் ஆயிடுச்சு. இனி முருக கடவுள்தான் எல்லா இடத்திலும் நாம் காதுகளில் கேட்கப் போகிறார். பார்லமெண்டில் முருகனின் செங்கோல் வச்சது, பார்லமெண்டோட தீம் மயிலின் ரூபம் ஆக்கியது. ഇതെല്ലാം മുരുകയുഗം ആരംഭിച്ച സത്യமான കുറിപ്പ്. മുരുകക്കടവുൾ ദേവസേനാപതിയാണ്. മുരുകപ്പെരുമാളുടെ ആറുപടை വീടുകൾ പഴനി, തിരുച്ചെന്തൂർ, തിരുപ്പറംകുன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோல, சுவாமிமலை. இந்த 6 கோவில்கள் ரொம்ப பிரசித்தமான கோவில்கள் தான். இந்த கோவில்கள் மட்டுமில்லை, உலகம் முழுவதும் முருகக்கடவுள் என் சந்நிதியில் நிறைஞ்ச இருக்கிறார் என்று தெளிவுகள் உள்ளன. ஜப்பான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, சைனா, மலேசியா എന്ന നാടുകളിലും മുരുകപ്പെരുമാളിൻ വിഗ്രഹങ്ങൾ കിടക്കുന്നത്. യസീദി എന്ന ഒരു ജനങ്ങൾ അവരുടെ മയിൽ മാലാഖ രൂപത്തെ അവர்கள் தான் தேவதை என்று நம்பி பூஜிக்கிறார்கள். இது காட்டுது உலகம் முழுவதும் முருகப்பெருமாளின் சக்தி நிறைஞ்ச இருந்தது என்று. இப்பொழுது LMRK ലയൺ മയൂര റോയൽ കിങ്ഡം പ്രസ്ഥാനത്തിൻ ക്യാപ്റ്റൻ രജിത് കുമാർ എഴുതുന്ന ഓം മുരുക മാരികാണ്ഡത്തെ നോക്കിയ എൻ പയനം എன்ற பெரிய கிரந்தத்தில் முருகனுடன் ബന്ധപ്പെട്ട അനേകം രഹസ്യങ്ങളും ദിവ്യ അനുഭവങ്ങളും വിവരിക്കപ്പെട്ടിருக்கு. ഭഗവാൻ അഡ്വൈസ് பண்ணி തമിഴ്നാട്ടിൻ 6 പടை വീടുകളിലും പല വെടിനാടുകളിലും പോയിട്ട് ഓരോരോ ഡ്യൂട്ടി നടത്തിയിരിക്കാറ്. അതുപോലെ ഒരു രഹസ്യം പഴനിയിൽ ഉണ്ട്. இப்பொழுது நமக்கு தெரியும், முருகன் பெருமாளுடைய சிலை மட்டும் இல்லை, போகசித்தர் செய்த இன்னும் ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகம் ஒரு குஹாவில் மறைக்கப்பட்டது. இதுதான் இந்த முருகத்தின் உலகம் முழுவதும் சுவாந்தனை கொடுக்க போகிறார். விக்கிரகம் திரும்ப எடுக்கப்படும் நேரம் இந்த யுகத்தில் வரப்போகிறது. ஆக எல்லாரும் முருக கடவுளை பிரார்த்திக்கவும் தியானம் பண்ணவும், ഭഗവാനിൻ മൂലമന്ദിരം ജപിക്കവും, സ്കന്ദഷഷ്ടി കവസം, അഷ്ടോത്തര ശതനാമാവലി, സ്കന്ദപുരാണം പഠിക്കവും, മുരുകക്കടவுள் அவதார பிறவியை வெல்கம் பண்ணுறதுக்கு அந்த திவ்ய அனுபவம் மனசில் உருவாக்கவும் வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா.